அவர் வந்து சொன்ன குட்டி கதை எல்லாமே வந்து சட்டசபையில பேசாத பேச்சாங்க. திராவிட நாடு எங்க இருக்குன்னா பாவாடை நாடாவை அழுத்துப்பா தெரியும்னாரு கருணாநிதி. அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாரு. இது அவை குறிப்பில் இன்னமும் இருக்கு. பேசிக்கிட்டே போலாங்க. இது அல்ல மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய மன்றத்தில். இன்னைக்கு முதலமைச்சரோட உரை கன்னி உரை அது. ரிப்ளைக்கு ஏன் உள்ள உட்காராம நீங்கள் வாக் அவுட் பண்ணீங்க? முதலமைச்சர் வாயை திறக்கணும்னு பேட்சை குத்திட்டு போய் உட்காந்தீங்க. அவர் வாயை திறக்கும் போது நீங்கள் வெளியில் போகிறீங்க. ஏன் போகிறீங்க? உங்களை ஒன்று நீங்கள் வெளியேற்றலை, நீங்களா வெளியில் எதுக்காக வாக் அவுட் பண்ணீங்க? பார்ட்டி ஃபண்டுன்னாங்க. சரி, பார்ட்டி ஃபண்டுன்னு முடிஞ்ச பிறகு கேளுங்க. நான் தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன்னு ஸ்பீக்கர் சொல்கிறாருல்ல. ஏன் இந்த உரை இன்றைக்கி நீங்கள் பாய்காட் பண்ணீங்க? எங்கே சுற்றுனீங்கனாலும் அங்கே தாங்க வந்து நிற்கும். மையக்கரு ஒன்று தான், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரதான எதிர்க்கட்சியான திராவிட முன்னேற்ற கழகத்தால் இந்த தேர்தல் முடிந்து 40 நாட்கள் ஆனாலும் முடிவுகள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்று 40 நாட்கள், தேர்தல் முடிவு வந்து கிட்டத்தட்ட 50 நாட்கள் ஆக போகிறது. பிரதான எதிர்க்கட்சியான திமுகவால் இந்த முடிவை, மக்கள் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிரச்சனையோட மையக்கரு அதுதான். நோய் நாடி நோய் முதல் நாடி அதன் வாய் நாடி வாய்ப்பச் செயல் நான் வள்ளுவன். எதையுமே கேட்காட்டியும் கூட முன்னாள் முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தின்